ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம 2 வகையான பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற தோசை மாவில் தான் பண்ண போகிறோம். பணியாரத்துக்கு தனியாக மாவு அரைக்கணும். அது நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி வீட்டில் இருக்க இட்லி தோசை மாவில் தான் நம்ம பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்வீட் பணியாரத்தோடு ஆரம்பிக்கலாம். அதுக்கு தேவையானது வெல்லம் ஒரு 1/4 கப் தான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம். ஏலக்காய் 4 போட்டிருக்கேன். ஏலக்காய் பொடி இருந்தால் கூட ஓகே தான், அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் கரைஞ்சா போதும், பாகெல்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் பாருங்கள், திக்காக காய்ச்சிருக்கேன். ஸோ அதை நல்லா ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு தோசை மாவு அளவு தான் வரணும். ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா பணியாரம் சாப்பிடும் போது நல்லா இருக்காது, திருப்பும் போதே வராது. அதனால பாகு கொஞ்சம் திக்காக காய்ச்சிக்கோங்க. இப்போ மாவு ரெடி. உப்பெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம், நம்ம ஏற்கனவே மாவில் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அது போதும். இப்போ பணியாரக்கல் வச்சாச்சு. அதில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸ்வீட்னால நீங்கள் நெய் ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும். காரத்துக்கு நீங்கள் நெய் ஊற்ற வேண்டாம், எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கோங்க. ஸ்வீட்க்கு நீங்கள் தாராளமாக நெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மாவு ஊற்றலாம். இது இட்லி மாவில் தான் செஞ்சாங்க அப்படின்னு தெரியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் அந்த இட்லி மாவு எப்படி பண்ணுங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ பணியாரம் பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கிற எண்ணெய் கீழே அந்த லேயர் வெந்ததுக்கப்புறம் ஆயில் மேலே அப்படி தெரியும். ஸோ அந்த டைமில் நம்ம திருப்பி போடலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஆயில் வரல, அதனால அது வேகலை. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வெந்தது எல்லாமே நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், எல்லாமே வெந்துடுச்சு. திருப்பி போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு 5 to 10 minutes வேகட்டும். பாருங்கள், நம்ம கம்பி வச்சு அது எடுக்கும்போது அது ஒட்டாமல் வரும். ஸோ அந்த டைம் அது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், சூப்பரான பணியாரம் ரெடி. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? கட்டாயம் இந்த பசங்களுக்கெலாம் செஞ்சு கொடுங்க. வெல்லம்லாம் அடிக்கடி சேருங்க குழந்தைங்களுக்கு. இப்போது கார பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இதில் கடுகு, உளுந்து கொஞ்சம் வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்குன்னா நீங்கள் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய்க்கு பதிலாக. இப்போ ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா பெருசாக இருக்கும், நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அதனால் குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆனால் இது ரொம்ப ரெட்டிஷாக வரணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா பணியாரத்தில் அந்த வெங்காயம்லாம் சாப்பிடும்போது அப்போ தான் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். அதனால் ரொம்ப ஃப்ரைலாம் பண்ண வேண்டாம். அது லைட்டாக வெந்தால் போதும், அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மாவுலேயும் உப்பு இருக்கும்,
அதனால இந்த வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம். இப்போது நான் இட்லி மாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஏன்னா மாவுலேயும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், வெங்காயத்துலேயும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி திக்காக இருந்தாலே போதும், தண்ணியாக ஊற்றிடாதீங்க. அப்புறம் நீங்கள் திருப்பும் போது சுத்தமாக வரவே வராது. இதுக்கு கட்டாயம் நீங்கள் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், நெய் யூஸ் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா திருப்பியும் போட்டாச்சு. அதுவும் ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான பணியாரம் ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் மிளகாய் சட்னி தான் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ பிரமாதமாக இருக்குன்னு. மிளகாய் சட்னி எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் நீங்கள் பாருங்கள். சூப்பராக இருந்தது, அவ்வளோ டேஸ்டி. ஸ்வீட் பணியாரமும் செம்மையாக இருந்தது. கார பணியாரம் அந்த மிளகாய் சட்னி தொட்டு சாப்பிடும்போது தான் அதோட டேஸ்ட்டே அவ்வளோ செம்மையாக இருந்தது. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.